ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவியல் கண்டென்ட். உளுந்து சாதம் பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. உளுந்து சாதம் என்னோடய ஸ்டைலில் நான் இப்போ பண்ணுறேன். நான் 3 வீசம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 3 வீசம் கருப்பு உளுந்து கூடவே 3 வீசம் படி அரிசி எடுத்திருக்கேன். வீசம்படின்றது இருக்கிறதுலே சின்ன உலக்கு, அந்த உலக்குக்கு அரிசி எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒரே பவுலில் போட்டுருங்க. ரெண்டத்தையும் ஒரே பவுலில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தண்ணி 4 தண்ணி நல்லா ஊற்றி களைஞ்சி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம தேவையான பொருட்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொருட்களை அரிசி ஊறுற டைமில் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பூண்டு, தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. பெரிய பல்லு பூண்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது களைஞ்சி வச்ச அரிசியை நான் குக்கரில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த அரிசி, கருப்பு உளுந்து ரெண்டுமே போட்டுட்டு அந்த பூண்டு இருக்கு இல்லையா, உரித்த பூண்டு, அண்ட் தென் அது கூடவே துருவின தேங்காய், உப்பு, இந்த 3ஐயுமே ஒன்றா போட்டுருங்க. 3ஐயுமே ஒன்றா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா குக்கரை மூடி வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுற குக்கர் வந்து ஹாக்கின்ஸ் குக்கர். ஸோ இதில் மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சுருங்க. ஹாக்கின்ஸில் 5 விசில் வச்சா போதும். நீங்கள் 5 விசில் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி நல்லா குழஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து சாதம் ரெடி. உளுந்து சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் கருவாட்டு குழம்பு. இப்படி இல்லைனாக்கா எனி நான்வெஜ் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ்ஜு கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாக்கா வெறும் உளுந்து சாதமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். உளுந்து சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.